ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாகவே பாப்பாவோட ஆக்டிவிட்டீஸ் தான். ஒன் டே ஃபுல்லாக என்ன பண்ணுறான்னு வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடுக்கு தட்டருக்கு போனோம். இவங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. நம்ம என்ன செஞ்சாலும் அது வந்துட்டு அவங்களுக்கு செய்யணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுதுங்க. மாடுக்கு தட்ட இருக்கலான்னு வந்தால் நான் இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நீயே அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்க ஹாப்பினஸ்க்காக கொடுத்தேன். பாருங்கள் அவங்க எந்த மாதிரி அறுக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். கொஞ்சம் சும்மாங்க அறுக்கிற மாதிரி ஒரு சீன் போடுறான் பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒரே ஒரு தட்டை பிடிச்சிக்கிட்டு நான் அறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாங்க கயிறை பிடிச்சாங்க, விட்டுட்டாங்க. இப்படி ஒன்றா டான்ஸ் பாருங்கள். அதே சாக்கில் காலையில் பாருங்கள் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இதுவும் அப்படி தாங்க. நம்ம பால் கறக்க போனோம் அப்படின்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரே அடங்க. உங்கள் வீட்லேயும் இப்படி தானா? இங்கே பாருங்கள், சொல்கிறத கேட்குறதே இல்லைங்க. அவங்களுக்கு அதை செஞ்சு ஆகணுங்க. பயப்படவே மாட்டேங்கிறாங்க. மாடு பக்கத்துலேயே போய் உட்கார பாருங்க. கொஞ்சம் கூட பயப்படவே இல்லைங்க. அது நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நாங்களே வளர்த்தோம் இல்லைங்களா, அதனால அது எங்களை எதுவும் பண்ணாது. பாப்பாவுமே ரொம்ப ஜாலியாக இருப்பாள். அது எதுவும் அவங்கள யாருமே இது பண்ணாது. பாருங்கள், உண்மையிலே பால் கறக்குறாங்க. பால் வருது பாருங்கள். எந்த சொன்னாலும் கேட்குறது இல்லைங்க. இப்படி தாங்க ரொம்ப சுட்டியாக ஜாலியாக இருக்குங்க. டே ஃபுல்லாக அவங்க கூட இருக்கிறது எங்களுக்கு வந்துட்டு. உங்கள் வீட்டில் கூட அப்படி பாப்பா யாராவது இருக்காங்களா? குட்டீஸ் இந்த மாதிரி தான் செய்வாங்களா? இங்கே பாருங்கள், கொஞ்சமாவது பயம் இருக்கா பாருங்கள் அவள் ஃபேஸில். ஜாலியாக இருக்காங்க. மாடு உதச்சிரும், நம்ம பால் கறக்க அவங்க பாருங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். அந்த இடத்துல பால் கறக்குறன்ற பேரில் வேலை செய்கிறதே விடுறது இல்லைங்க. செய்கிறத தடுக்கிறது, நான் பண்ணுறேன்னு ஒரே பிடிவாதம் தான். அவங்க ரியாக்ஷனை மட்டும் பாருங்க. அப்படியே பால் கறக்கிற மாதிரியே ஒரு ஆக்ஷன். அந்த மாடு பாருங்க, யார் என்னமோ பண்ணுங்க, என் வேலையை நான் பார்க்குறேன், உங்கள் வேலையை நீ பாருங்கன்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு அசப்பரி போட்டுகிட்டே இருக்குது. இவங்க பாட்டுக்கு பால் கறக்குறன்ற பேரில் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், வேணான்னு சொன்னால் இடத்த விட்டு நகர்றதே இல்லைங்க. அங்கே மறுபடியும் கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கறக்குறாங்க. சும்மானாவது ஆக்ஷன் போடணுங்க. அப்போ தாங்க அவங்களுக்கு அந்த சந்தோஷம். நாங்கள் ஊருக்கு வந்துட்டோங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் டீ வேணும்னு ஒரே பிடிவாதுங்க. போய் பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என் பெரிய பொண்ணு, இது என் பெரிய பொண்ணுங்க, தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. டக்குன்னு அசிங்கப்படுத்திட்டாங்க என்ன. நீங்களே பாருங்க, இப்படியாங்க அசிங்கப்படுத்துவாங்க. என் பெரிய பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டுங்க. அவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். நான் சமைக்கிறேன்னு சமைச்சாலே ஒரே பிடிவாதுங்க. அம்மா நான் சமைக்கிறேன்னு. அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு தனியாக அந்த சொப்பு சாமானம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம். உடனே 10 பேருக்கு சோறாக்கிடலாங்க. அந்த சொப்பு சாமானத்தில் சமைக்கிற டைமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க அதில் சமைக்கிறது. அவங்கள வச்சு மேய்க்கிறது பெரும் பாடாக இருக்குதுங்க. சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேடம் வந்து ஆம்லேட் போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆம்லேட் போட்டு பின்னாடி பாருங்கள் ரிவ்யூ சொல்கிறதுக்கு ஒரு ஆளை நிற்க வச்சுருக்காங்க. அவங்க தங்கச்சி தான் அது, இவங்க அக்கா. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, இவங்க வேலையை இவங்க பார்க்குறாங்க. சமைச்சு முடித்ததுமே சமைக்கிறத பாருங்கள். ஆம்லேட் போட்டு அதை திருப்ப முடியாமல் அப்படியே தவிக்கிறாங்க. அந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுக்குள்ளே பெரும் பாடுங்க. மேடம் சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. இலை போட்டு ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். அவங்க சமைச்சது இப்போ அவங்களே தான் சாப்பிட போகிறாங்க. வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அங்கே பாருங்கள் டேஸ்ட் பார்க்குறாங்க. அவங்களுக்கே பிடிச்சிருச்சு. ஐயோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். அச்சோ, என்ன ஒரு க்யூட்டான ரியாக்ஷன். டேஸ்ட் பார்க்குறாங்க பாருங்கள். எத்தனை டைம் தான் ரிவ்யூ கொடுப்பாங்கன்னு தெரியலையே, அந்தளவுக்கு நல்லா இருக்கா. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு